கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தை தேவன் சொல்றார், இனி ஒருத்தரும் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. நீ எதுக்காக யாரெல்லாம் பார்த்து பயந்தியோ இனி பயப்படாத. உன்னை பற்றி நீங்க யாரை பற்றி இதுவரை பயந்தீங்களோ இனி அவங்களுக்கு உங்களை பற்றி பயம்தான் இருக்கும். உங்களை பற்றிய திகில் வரும். ஏன்னா உங்கள்கிட்ட தான் தேவன் இருக்க பார்க்க போறாங்க. உபாகமும் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமும் 11வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். உபாகமும் 11:25 பாருங்க. உனக்கு முன் ஒருவரை எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வரப்பண்ணுவார். நீங்க எங்கெல்லாம் கால் மிதிப்பீங்களோ அங்கெல்லாம் அந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. கானானுக்கு போறதுக்கு முன்னால, என்று கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், சொன்ன வார்த்தை, உங்களுக்கு முன்னால ஒருத்த நிற்க முடியாது. அந்த கானான் தேசத்துக்குள்ள போவீங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி பயம் இருக்கும். ஏன்னா எகிப்துல தேவன் அவங்கள விடுவித்த போது தேவன் செய்த அநேக அற்புதங்களும் அதிசயங்களும், செங்கடல்ல கடந்து வந்த காரியம் மொத்த உலகத்துக்கும் தெரியும். பார்வோனின் சேனை அழிக்கப்பட்டது தெரியும். வருகிற வழியில கர்த்தர் எரிகோ பட்டணம் அழிக்கப்பட்டது தெரியும். அதனால நீங்க போற இடத்துல உங்களை பற்றி பயந்தா இருக்கும். கர்த்தர் உங்க முன்னால் இருப்பார். எந்த காரியத்தை நீங்க பயந்தீங்களோ இவ்வளவு நாளும் இனி நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. கர்த்தர் உங்க முன்னால போவார். அவர் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். கர்த்தருடைய தூதன் அவர் உருவின பட்டயத்தோடு உங்களுக்காக உதவி செய்வார். எங்க நல்ல தகப்பனே, நீ நல்ல வார்த்தை, நான் உனக்கு முன்னால போறேன், உன்னை நான் பார்த்துக்கிட்டேன். இனி உன்னை பற்றிய பயமும் திகிலும் உன் எதிராளி இருக்கும். அவங்க உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆண்டவர் அப்படி எங்களுக்கு ஒரு பெரிய திட நம்பிக்கை கொடுத்து எங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை நன்மை நல்ல பிதாவே. ஆம்.